விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நடைபெற்ற முன்னாள் பேரூராட்சி தலைவர் SP செல்லப்பிள்ளையின் படத்திறப்பு மற்றும் புத்தக வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி கலந்து கொண்டார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய சமுத்திரக்கனி, எங்கள் திரைத்துறையில் இருந்து ஒருவருக்கு தமிழ்நாடு மக்கள் முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு அனுபவமே இல்லை என்று பலரும் விமர்சித்தார்கள். ஆனால் எதுவுமே தெரியாதவர்கள்தான் மிகுந்த கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்படுவார்கள். எல்லாம் தெரியும் என்று கூறிக்கொண்டிருந்தவர் மக்கள் நலனுக்காக எதையும் செய்யவில்லை என்று விவாதங்களை ஏற்படுத்தும் வகையில் பேசியிருந்தார். எதுவுமே தெரியாதவங்க ரொம்ப கவனமா நிறைய நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. மேலும் 13 ஆண்டுகளாக விஜயுடன் எனக்கு நெருங்கிய நட்பு உள்ளது எனவும், புரட்சி என்ற தலைப்பில் நான் சொன்ன கதையை பின்னர் படமாக எடுக்கலாம் என விஜய் கூறியிருந்ததாகவும் பேசியிருந்தார். தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் குறித்து பேசிய சமுத்திரக்கனி, இந்த தேர்தல் சாதாரணமான தேர்தல் அல்ல, பணம், ஜாதி, மதம், அகங்காரம் ஆகியவற்றை மக்கள் உடைத்தெறிந்த தேர்தல் என கருத்து தெரிவித்திருந்தார். மக்களை முட்டாள்கள் என்று நினைத்தவர்களுக்கு அவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் என்பதை நிரூபித்து விட்டார்கள் என்றும், பணம் கொடுத்தவர்களிடம் வாங்கிக் கொண்டு தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். மக்கள் தான் ஆகச்சிறந்த அறிவாளிகள். உங்ககிட்டையும் காசு வாங்கினா, அவங்ககிட்டையும் காசு வாங்கினா, இவங்ககிட்டையும் காசு வாங்கிட்டு காசே கொடுக்காத ஓட்டு போட்டாங்க. அவங்க ஆகச்சிறந்த அறிவாளி. அதேபோல் முதலமைச்சர் MK ஸ்டாலின், சீமான் போன்றோர் தோல்வியடைந்தது எனக்கு வருத்தமாக இருந்ததாகவும், திருமாவளவன் மற்றும் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் சட்டமன்றத்திற்குள் வந்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்ததாகவும், வித்தியாசமான கருத்துகளும் குரல்களும் சட்டப்பேரவையில் இருக்க வேண்டும் என்றும் சமுத்திரக்கனி பேசியது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் விஜயின் வருகை ஒரு அரசியல் சுனாமி போல அமைந்ததாகவும், நல்லதையும் கெட்டதையும் சேர்த்து அது மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறதாகவும் பேசியிருந்தார். மேலும் மக்கள் மாற்றத்தை விரும்பியதால் தான் இந்த வெற்றி சாத்தியமானது எனவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் விஜயின் பதவியேற்பு விழாவில் சில முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளாதது வருத்தம் அளித்ததாகவும், குடும்ப வாழ்க்கை மற்றும் அரசியல் வாழ்க்கை இரண்டிற்கும் சமநிலை தேவை எனவும் பேசியிருந்தார். அனைத்திற்கும் மேல் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் முதல் வரிசையில் 3 பேர் மிஸ்ஸிங், அது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தந்தது எனவும், உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களுடன் கை குலுக்கி தோள் மீது கை போட்டு அன்பு செலுத்திய நீங்க அந்த 3 பேரை விட்டுவிட மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என பேசியது பல விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளது. பல கோடி இளைஞர்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கும் குடும்பத்தின் மீதும் குடும்ப வாழ்வின் மீதும் பெற்ற குழந்தைகள் மீதும் ஒரு மிகப்பெரிய பிடிப்பு வர வேண்டும். அதை நீங்கள் உருவாக்க